அது அவர் என்ன செய்தாருண்டா, என்னுடைய அவர் வந்து என்ன தள்ளி போட்டு இந்த போனை பறிச்சு போட்டு தேங்காய் உடைச்ச மாதிரி இந்த போனை அடிச்சு உடைச்சு போட்டு அந்த போனை இப்படி காலால் கூட தேய்க்கிறார். யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் போன்றவர்களின் கொடூர செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன என்று முன்னாள் சுகாதார சேவைகள் அத்தியட்சகர் யாழ் ஊடக சந்திப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கோவில் திருவிழா ஒன்றில் ஏற்பட்ட சண்டையில் தான் தாக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக காவல்துறையினரிடம் முறையிட்ட போது அவர்கள் பாதிக்கப்பட்ட நபரை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு செல்லுமாறும் அனுப்பி வைத்துள்ளனர். சம்பவம் நடந்த அன்று மாலையே யாழ் போதனா வைத்தியசாலையில் தான் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மறுநாள் காலை 7:30 மணியளவில் கழிவறைக்கு செல்ல வேண்டி இருந்ததால் டாக்டர் வந்தால் கூறும்படி பக்கத்து கட்டிலில் இருந்தவரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். அவர் திரும்பி வருவதற்குள் டாக்டர் வந்து சென்று விட்டதாக பக்கத்தில் இருந்த நபர் கூறியுள்ளார். அவரது பதிவேட்டில் நோயாளி இல்லாததால் பார்க்க முடியாது என்று எழுதி இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட நபர் கூறியிருக்கின்றார். உடனே அந்த இடத்துக்கு வந்த அட்டெண்டர், டாக்டர் உங்களை பார்வையிட வேண்டுமென்றால் நீங்கள் மீண்டும் காவல் நிலையம் சென்று வர வேண்டும் என்றும் கூறினாராம். அந்த சம்பவத்தை பாதிக்கப்பட்ட நபர் தனது கைபேசியில் பதிவு செய்துள்ளார். உடனே அட்டெண்டர் காவலாளிக்கு தகவல் சொன்னதும் காவலாளிகள் வந்து இங்கு வீடியோ எடுக்க முடியாது, காவல் நிலையம் வாருங்கள் என்று கூறி அவரை அழைத்து கொண்டு போய் தங்களது அலுவலகத்தில் வைத்து அவரது கைபேசியை தருமாறு வற்புறுத்தியுள்ளார்களாம். அதற்கு பாதிக்கப்பட்டவர் கூறினாராம், கைபேசியை நான் தரமாட்டேன், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நான் பேச வேண்டும், அவர்களிடம் தன்னை அழைத்து செல்லும்படி கூறியுள்ளாராம். எனவே அவர்கள் உயர் அதிகாரியிடம் காலை 8:20 மணி அளவில் அழைத்து சென்ற போது அந்த அதிகாரி அவரது அறையில் இல்லையாம். பாதிக்கப்பட்ட நபர் முன்னாள் சுகாதார சேவைகள் அத்தியட்சகர் என்றும் தன்னை அடையாளப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென வந்த ஒரு வைத்தியர் பாதிக்கப்பட்ட நபரின் கைபேசியை பறித்து சிதறு தேங்காய் உடைத்தது போல் நிலத்தில் போட்டு உடைத்து தனது காலால் தேய்த்துள்ளாரா. அந்த வைத்தியர் வேறு யாரும் இல்லை, சர்ச்சைக்குரிய சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் செல்லையா பிரணவன் என்றும் அந்த நபர் கூறியுள்ளார். அவர் தான் வைத்தியசாலை காவலாளிகளால் தாக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பின்பு பாதிக்கப்பட்ட நபர் தன்னை தாக்கியதாக காவல்துறைக்கு தொலைபேசி மூலம் அறிவித்துள்ளாராம் டாக்டர் செல்லையா பிரணவன். அதனை தொடர்ந்து உடனே வைத்தியசாலைக்கு வந்த காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட நபரை கைது செய்ய முற்பட்டுள்ளார்களாம். வைத்தியர் அர்ச்சனா சொல்வதில் உண்மை என்றும் வைத்தியர் சத்தியமூர்த்தி கருணா மாதிரி ஒரு தமிழின துரோகி என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தனது பதவிக்காக தமிழின படுகொலையை மறைக்கின்றார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதற்காகவே அரசாங்கம் அவருக்கு சாகும் வரையிலும் யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளராக செயற்படுவதற்கான உத்தரவாதத்தை அளித்துள்ளதாம். யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் பல கோடி சொத்து இருப்பதாகவும் கூறியுள்ளார். 2009ஆம் ஆண்டு வன்னியிலிருந்து வெறும் கையோடு வந்த பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கு எப்படி பல கோடி சொத்து வந்தது என்றும் அவர் வினாவியுள்ளார். இவ்வாறு அவர் ஊடக சந்திப்பில் மேலும் பல விடயங்களை கூறியுள்ளார்.